குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி அண்ணா, குஷி குஷியா இருக்கிறேன். நீங்க குஷி குஷியா இருக்கிறீங்களா? செம குஷியா இருக்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு வந்து நம்ம குரான் 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர்ல 179 இருந்து பார்க்க போறோம். படிங்க. நயவஞ்சகர்களே, நல்லோரிலிருந்து தீயோரை பிரித்தறிவிக்கும் வரை நீங்கள் எதன் மீது இருக்கிறீர்களோ அதன் மீது விசுவாசிகளை அல்லாஹ் விட்டு வைப்பவனாக இல்லை. மறைவானவற்றை அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்துக் கொடுப்பவனாகவும் இல்லை. எனினும் தன் தூதர்களில் தான் நாடியவர்களை இதனை அறிவிக்க அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஆகவே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் விசுவாசியுங்கள். நீங்கள் உண்மையாகவே விசுவாசித்தும் அவனுக்கு பயந்தும் நடந்து கொண்டால் உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. இதுக்கு முன்னாடி வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அநியாயம் செய்யறவங்க முன்னேறாங்கன்னு பார்க்காதீங்க, கடவுளை நிராகரிக்கிறவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அதை பார்க்காதீங்க. அடுத்தது அந்த மாதிரி நிராகரிக்கிறவங்களுக்கு வந்து மறுமையில ரொம்ப வேதனை இருக்குது அப்படின்னாரு. அதனால அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப நன்மை அவங்களுக்கு ஏன் இப்ப தண்டனை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது வந்து அவங்க இன்னும் பாவம் செய்யணுன்றதுக்காகத்தான். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் திருந்தாத பட்சத்துல அவங்க அதிக பாவம் செய்வாங்க. அதனால ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவாங்க. இது வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஒரே இடத்துல இருக்கிறோம். இது ஆக்சுவலா கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயம். மனிதர்கள் நினைச்சிருக்கிற மாதிரி பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம்லாம் ஏதோ ஒரு காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இப்ப இந்த கலியுகத்தின் இறுதியில உலகம் அழியறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் கதையாக வெளிப்பட்டு இருக்குது. அவ்வளவுதான். அப்ப இப்ப இறைவனுடைய ஞானத்தை நம்ம வந்து எடுக்கிறவங்க. ஏன்னா இறைவன் தான் எது சரி எது தப்புன்னு கத்துக் கொடுப்பார். மதங்கள் எல்லாமே சரியானதை தவறுனும் தவறானதை சரி என்னும் சில இடங்கள்ல சொல்லிடும். எல்லா இடத்துலயும் கிடையாது, சில இடங்களை மாத்தி சொல்லிடும். உதாரணத்துக்கு கரிமீன் சாப்பிடுறது, காமம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப கடவுள் சொல்றாரு, காமம் மனைவியோட இருந்தாலும் தப்புதான், கோபம் உன் குழந்தையிடம் நியாயமான காரணத்திற்காக பட்டாலும் பாவம் தான் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீ வந்து மனைவியை பார்க்கறது, குழந்தையை பார்க்கறது, உன்னுடையதா பார்க்கறது காரணம் அந்த உடம்ப நினைக்கிறதுனால, உடம்ப பார்க்கறதுனால. ஆனா அது சுதந்திரமான ஆத்மா, உயிர். அது பூர்வமத்தில நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஆத்மா எப்பவுமே இந்த பூமியில இருக்கும். ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும். இன்னைக்கு உனக்கு குழந்தையா இருக்கிறவன் ஒரு காலத்துல ராஜாவா இருந்திருக்கலாம், உனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அந்த ஆத்மாவிற்குரிய மரியாதை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் எந்த ஜாதி எந்த மதமா இருந்தாலும் எப்ப நம்ம கொடுப்போம்னா ஆத்மான்னு பார்த்தா தான் கொடுப்போம். அப்பதான் அது ஞாபகம் வரும். இல்லாட்டினா அகங்காரம் வந்துடும். அழகை வைத்து, அறிவை வைத்து, திறமையை வைத்து, பணத்தை வைத்து, பதவியை வைத்து நான் உயர்ந்தவன். அப்ப அவங்க பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அதுவே பாவம்ன்ற பார்வையிலே. அப்ப இதை கடவுள் வந்து நமக்கு போதிக்கிறார். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும்ன்ற. அப்ப கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு எந்த மதத்திலும் சொல்ல. அவர் சொல்றாரு, செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நான் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்க கூட இங்கதான் இருந்தீங்க, இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு. வரும்பொழுது முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். 5000 வருட காலச்சக்கரத்தில். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம பரிசுத்தமா இருந்தது காரணம் உங்களுடைய கவனம் ஆத்மாவில இருந்தது. இங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்தது காரணம் உங்களுடைய கவனம் அழியக்கூடிய உடம்புல வந்துச்சு. அதுதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மீண்டும் அழிவற்ற ஆத்மா நான் புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தை அல்லாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. இவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். இவ்வளவுதான் கடவுளுடைய ஞானம். கூடவே தினம் தினம் கடவுள் பேசுற ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. ஏன்னா கடைசியின் ஒரு வருடம் கடவுளே வரார், ஒருத்தர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வந்து சொல்றார், சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம், அதை அனுபவிக்க நல்ல ஆரோக்கியம், ஒரு சின்ன தலைவலி கூட இல்லாம அவ்வளவு ஆரோக்கியமான உடல், அழகான உடல்,
அளவற்ற செல்வம் எல்லாம் இருந்துச்சு, நல்ல தெய்வீக குணங்களும் இருந்துச்சு. அனைத்தையும் இழந்துட்டோம் படிப்படியாக, சாத்தானுடைய வழிப்படி, அதாவது மனித வழிப்படி நடந்து. இப்ப அதுல இருந்து விடுபட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்றார். கடவுளை நினைங்கன்றது எல்லா மதத்திலும் இருக்குது. ஆனா கடவுள் எப்படி இருக்காருன்னு மட்டும் மனிதர்களுக்கு தெரியாததுனால அது குறிப்பிடல. அல்லாவின் வழி அல்லாவிற்கு மட்டுமே தெரியும். அல்லாவின் அறிமுகம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவரே வந்தால்தான் உண்டு. மற்றபடி அவர் எந்த தூதரையும் அனுப்பல. அப்படி ஒரு தூதரை அனுப்புனா அது நாம தான். பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்றோம். ஏன்னா கடவுள் தான் வந்து அவருடைய செய்தியை சொல்றார். மற்றபடி கடவுளே பூமிக்கு வந்தாதான் பேச முடியும், அங்க இருந்து எல்லாம் பேச முடியும் இல்லையா? அப்படி கடவுள் வந்து ஒரு விசேஷமா ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுத்து போய் நீ போய் சொல்லு அப்படிலாம் கடவுள் சொல்ல மாட்டேன் இல்லையா? ஸோ அப்படி ஒருவேளை அது உண்மையாவே இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரே செய்தி தானே சொல்லணும். இன்னொன்னு பல பேரை அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? ஒருத்தர் அனுப்பிச்சாச்சு, அதுதானே செய்தி, அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு தானே சொல்லணும். ஆதாமே முஸ்லிம் தான் தெரியுமா அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆதாம் கிட்ட கடவுள் என்ன சொன்னார்னு தெரியுமா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. யாராவது ஒரு மத தலைவர்கள் பேசுறத அப்படியே கேட்டுட்டு இமய முதல் குமரி வரைன்ற மாதிரி எல்லா கண்டத்துல உள்ளவர்களும் ஒரே விஷயத்தையே சொல்லுவாங்க. எல்லா மதத்துக்கும் பொருந்தும், இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ கடவுள் ஒருவர் தான், அவர் வருவதும் ஒரு முறை தான், அவர் கொடுக்கும் ஞானமும் ஒன்றுதான். அது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போற ஞானம். மனிதர்கள் உருவாக்குற மதங்கள் ஒண்ணுத்துக்கு மாறுதலா இருக்கும். அதுவே பல பிரிவுகளாக இருக்கும். அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அடிச்சுக்கும். இதுதான் சாத்தானுடைய வழின்னு சொல்றேன். இப்ப இதுவரைக்கும் சொன்னது மனிதர்கள், இப்ப சொல்றது கடவுள். எப்படி நான் நம்புறது? இதுதான் இப்ப பிரச்சனை. எப்படி நம்புறது? கடவுளுடைய வழிப்படி நடக்கிறவனுக்கு கோபம் வராது, காமம் வராது, பற்று வராது, பேராசை வராது, அகங்காரம் வராது. ஆனா இதுல மூழ்கினவனை தான் கடவுள் இப்படி மாத்துறார். மூழ்கி இருக்கிறாங்க எல்லாரும் கலியுகத்துல. அதுல இந்த ஞானத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க முயற்சி செய்து செய்து இதை விடுறாங்க. அப்ப இதையெல்லாம் அவங்க முற்றிலும் துறந்து விட்டார்களா அப்படின்ற கேள்வி வரும் மக்களுக்கு. அப்ப எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணும். இந்த சூழ்நிலை வரும்போது இறைவனுடைய ஞானத்தை எடுத்த குமாரிகள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு காட்சி போட்டு காட்டுறாரு. நீங்கெல்லாம் எப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு காட்சி போட தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம மனசாட்சி உறுத்தும். ஆஹா, அதுதான் நல்லவர்களிலிருந்து தீயவர்களை பிரித்து அறிவிப்பதற்காக விட்டு வச்சிருக்கிறார். ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா இதான். ஏன்னா உங்களுக்கு வர சோதனை அத்தனையும் அவங்களுக்கும் வரும் இல்லையா? இறைவன் ஞானத்தை எடுத்தவர்களும் எடுக்காதவர்களும் கலியுகத்துலதான் இருக்கும். அவங்களுக்கு பஞ்சம் வந்தா இவங்களுக்கும் வரும். அவங்களுக்கு குடும்பத்துல துரோகி இருந்தா இங்கேயும் இருக்கும், இங்க அதிகமாகவே இருக்கும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிறகு. ஏன்னா சோதனைகள் பல மடங்கு வரும். ஏன்னா அடைய போற ராஜ்யம் அப்படி, சொர்க்கத்தை அடையிறதுக்காக இல்ல. கலியுகம் அழிந்து மீண்டும் சொர்க்கம் வரப்போகுதுன்றத சொல்றதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ அப்ப இதுதான் அங்க ராமாயணத்துல என்ன ஒரு மனுஷன் ஆம்பளையாவும் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு நெருப்புல நடக்க சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு புரியல, அப்படியே மேலோட்டமா அதுல என்ன இருக்குதோ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அது ஆன்மீக ஞானம். ஆத்மா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன்கிட்ட அடிமையா எல்லா ஆத்மா மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லா ஆத்மாவும் சீதை தான். அப்ப எந்த சீதை இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற நெருப்புல எரியாமல் வெளியில வராங்க, அவங்கதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. மற்றவர்களும் அங்கேயே எரிஞ்சிடுவாங்கன்றதுதான் அக்னி பரீட்சை. அது ஒரு சீதையின் விஷயம் கிடையாது. அப்ப நமக்கு அப்பட்டமா தெரியுது, என்னடா இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை போய் கடவுள்னு வணங்குறோம். அப்ப தெரியுதுல்ல, அப்ப அதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. கடவுள் கொலை பண்ண சொல்றாரு, கண்டிப்பா பண்ண சொல்லி இருக்க மாட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. அப்ப அதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம், இல்ல அது நடந்துச்சு, நிஜமாவே நடந்துச்சு. அது எதுக்கு சொன்னாருன்னா அந்த நேரம் வந்து எதிரிகள் வந்து உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்களாம். எப்படியெல்லாம் கம்பி கட்டுற கதை இல்ல. எல்லாத்துலயும் எல்லா மதத்திலயும் கடவுள் எப்பவுமே வன்முறையை போதிக்க மாட்டார். மகாத்மா காந்தியே போதிக்காத வன்முறையை கடவுள் போதிப்பாரா? ஒரு மனுஷன் கூட அது பண்ணக்கூடாது நம்ம. ஆனா அவர் எதிர்க்க கத்து கொடுத்தார். ஆனா அஹிம்சை முறையில. கடவுள் எதிர்க்கவே கூடாதுன்றார். நீ செய்த பாவத்திற்கான தண்டனை மட்டுமே உனக்கு கொடுக்கப்படும். என் நினைவுல இரு, அது வந்ததே உனக்கு தெரியாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும் அப்படிங்கிற.
ஸோ அதனால உங்கள கடவுள் இப்ப என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ அப்படியே விட்டுற மாட்டார். எல்லாருக்கும் அதுதான் பயம். என்ன நான் கெட்டவன்லாம் அநியாயமா இருக்கிறான். அந்த அநியாயம் பண்றவன் கடைசி வரைக்கும் அப்படியே உயரத்திலே இருக்க மாட்டான். பொறுத்துக்கிறவன் எப்பவும் தாழ்ந்தே இருக்க மாட்டான். இல்லையா? இப்பவே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அன்பு அந்த அன்புக்கு எல்லாரும் அடிமையாயிடுவாங்க. ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம். கொடுமைக்கார மாமியாரு கூட ஒரு டைம்ல என்ன திமிர்ல அந்த மாமியார் மருமகளை டார்ச்சர் பண்றாங்க. பையனை பெத்தோன்ற திமிர். ஆமா. திடீர்னு பையன் சரி மாமியார் கை கால் வராம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதே நேரத்தில் அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி கணவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுடைய கணவன் இறந்துட்டு மாமியாருடைய கணவனும் காலி. அதுக்கு முன்னாடியோ முன்ன பின்ன இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது அந்த மாமியார். மருமக செம்ம அழகு, சின்ன பொண்ணு, கலியுகத்தின் இறுதி. கணவன் இருக்கும்போதே பல கள்ளத்தொடர்புல இருக்கிற இந்த காலகட்டத்துல எங்கேயும் போகாம அந்த மனைவிக்கு சரி அந்த மாமியாருக்கு டாய்லெட் வாடுறதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை விட பெரிய தண்டனை அந்த மாமியாருக்கு கிடையாது. மனம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். சே இப்படி நடந்துகிட்டேனே நானு, இப்ப நினைச்சு தூக்கி கரைச்சிட்டு போயிடலாமே. ஏன்னா எவ்வளவு அழகா இருக்கிறான்றத பாக்குறாங்கல்ல இல்லையா? அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணதே இவ அழகுல என் பையன் மயங்கிடக்கூடாதுன்னு தான் டார்ச்சர் பண்ணாங்க. இப்ப கணவனே போயிட்டான். இப்ப எந்த விதத்துல சொந்தம் கிடையாது, விட்டுட்டு போயிடலாம். விட்டுட்டு போகாம அதே அன்போட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க மனம் மாறுமா மாறாதா? அப்படி அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, இது கர்ம கணக்கு, நான் செய்த பாவம்னு நினைச்சுக்காதீங்க. அது உண்மைதான். ஆனா அது அப்படி நினைக்காதீங்க. எப்படி நினைக்கணும்னா, இறைவனை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இவ்வளவு பக்குவமாக நடக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்? தானா பிரம்மகுமாரி சென்டர் பக்கம் போக ஆரம்பிச்சுப்பாங்க. நடத்தையின் மூலமாக. அதனால அப்பாவை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ராமர் ராஜ்யத்தை அபகரிக்கும் போது அமைதி சிரிச்ச முகம் மாறாம போனாரு. யார் கத்து கொடுத்தா ராமருக்கு அது அப்படிங்கறதுதான் அங்க கேட்டுன்னு இருப்பாங்க எல்லாருமே, அவங்க அப்பா உட்பட, லௌகிக அப்பா உட்பட. சோ மறைஞ்சிருப்பது சிவன், சிவன் கொடுக்கிற ஞானம். அப்ப அதனால நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே கடவுள் உங்களை விட்டுற மாட்டார். நல்லது செய்வவனுக்கான கூலியும் கிடைக்கும், கெட்டது செய்யறவனுக்கான அந்த தண்டனையும் கிடைக்கும். அதே மாதிரி மறைத்து வைத்தவற்றை இதை பாரு இதான் சொர்க்கம் அப்படின்னு எடுத்த உடனே காட்டிடவும் மாட்டார். ஆனா காட்டி இருக்கிறாரு, அது வேற. காட்சி நிறைய பேருக்கு பிரம்மகுமாரிகளுக்கு ஆரம்பத்துல கிடைச்சிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு அது நிறுத்தியாச்சு. ஏன்னா ஞானம் கிடைக்கிற வரைக்கும் அது இருந்துச்சு, ஞானம் கொடுக்க அதை நிறுத்திட்டார். ஆனா கடைசியில காட்டுவார். சோ அந்த கடைசி நேரத்துல காட்டுறது எதுக்குன்னா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா சொர்க்கத்துக்கு போறதுக்கு? உங்க குணம் எப்படி இருக்குது? இதே டெஸ்ட் பேப்பர் வரும்போது அவங்க எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் சோதிப்பதற்காகவே படைத்தார், கரெக்டா சொல்றாங்க. ஆனா என்ன சோதனைன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா? இந்த காமம் கோபம் இதெல்லாம் விழாம இறைவனுடைய வழிபடி நீங்க நடக்கிறீங்களா? இறைவன் நினைவிலேயே இருந்தால் மட்டுமே ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். ஆத்மாவை மட்டும் பார்த்தால் மட்டுமே அது சகோதர அன்பு வரும். அது இந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்றத நாளைக்கு உலகத்துக்கு சொல்லணும். அது மற்றவர்களுக்கு இல்லைன்றதையும் உலகத்துக்கு சொல்லணும். இது ரெண்டுமே நடக்கும். சோ அதுக்காக தான் தன் தூதர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவில், அதுவும் பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல தான் இது உருவாச்சு. அப்புறம் பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு, அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க, ராஜஸ்தானுக்கு வந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அனுப்புறாரு கடவுள் இந்த ஞானத்தை எடுத்தவர்களை. பிறகு வெவ்வேறு நாட்டுக்கும் அனுப்புறாரு. இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்குது. முழுக்க முழுக்க ஃப்ரீ. கடவுளுடைய ஞானம் எல்லா மொழி பேசுறவங்க மூலமாகவும் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் இப்ப இன்டர்நெட் வந்துருச்சு. போகவே முடியாத இடத்துக்கு கூட இன்டர்நெட்ல போகுது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய ஏஐ டெக்னாலஜிலாம் ஒருத்தங்க வேற மொழியில, இப்ப நான் தமிழ்ல பேசுறேன்னா ஒரு முஸ்லிம் நாடுல
இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு மொழி பேசுற ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசுறது அப்படியே அவங்களுக்கு கீழே அவங்க மொழியில வரும். அப்ப கத்துக்கலாம் தானே ஈஸியா. நம்ம போடுற டைட்டிலே அவங்க மொழியில வரும். இதே வீடியோ அவங்களுக்கு காட்டும். அப்ப செய்தி போறதுக்காக தான் இங்க இது நடக்குதே, இந்த அறிவியல் கண்டுபிடிப்பே. நமக்காகவே நடக்குது. பயங்கரமா இருக்குது. ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு சூப்பரா போகுது. ம். அப்ப வந்து நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு வரவே இல்லன்ட்டு. இந்த ஞானம் கிடைக்கவே இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன்னா கடைசியில காட்டுவாங்க. இவங்க தான் என்னுடைய குழந்தைங்கன்ட்டு. இல்லையா? ம். அந்த கடவுள் கொடுக்கிற அந்த ஞான பழத்துக்காக பிள்ளையாருக்கும், முருகனுக்கும் போட்டி. 2 பேருமே ஆமா. குழந்தைங்க தான். ஆனா, யாரு உலகத்தை சுத்துறாங்களோ அவங்களுக்கு தான கதைப்படி அப்படி இருக்கும். அவ்வளவுதான். நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. அப்ப பிள்ளையார் வந்து எனக்கு அப்பா, அம்மா தான் உலகம்னு சுத்திட்டு இருக்கிறார். அவங்களுக்கு தான் ம். ஞானத்தின் பழம். ஏன்னா ஞானம் சொல்வதே இறைவனை மட்டுமே உலகமாக நினைக்கணும்ன்றதுதான் ஞானம். ஆனா இறைவனை விட்டுட்டு மனிதர்கள் பின்னாடி, மனிதர்கள் படைத்த மதங்களின் பின்னாடி, உலகத்தின் பின்னாடி, உலகில் இன்பங்களின் பின்னாடி சுத்திட்டு இருக்கிற எல்லாம் முருகர்கள் ஏமாந்து போயிடுவாங்க. பழனியில கோவணத்தோட போய் நின்னார் இல்லையா? அந்த நிலை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். பேரு, புகழ், பணம், காமம் இந்த மாதிரி விஷயத்துக்கு மயங்கியவர்கள். அவங்க தான் நிராகரிப்பாளர்கள். அதுதான் அதுக்கு முன்னாடியே வரும். அதுக்காக இதை இழந்துட்டீங்களே அப்படின்னு. ம். அதனால அல்லாவின் மீதும் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்னா இவங்க சொல்ற செய்தி அதுவும் சும்மா கிடையாது. சாட்சியோட சொல்லி அது பின்னாடி வரும். ஒவ்வொன்னுத்துக்கும் சாட்சி சொல்றோம். ஒரு வசனம் விடாம ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க கூட சொல்லி பாருங்களாம். உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு இல்லையா? வேற மதத்து புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா உங்க மதத்து புஸ்தகத்துக்கே உங்களால விளக்கம் கொடுக்க முடியாதுன்றதுதான் உண்மை. அப்புறம் எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்ப கடவுளுடைய ஞானம் இல்லாம எப்படி சொல்ல முடியும்? ஒரு லைன் விடாம ம். சொல்றோம். அதுல எங்க தப்பு இருக்குதோ அது தப்புன்றதையும் சேர்த்து சொல்றோம். அப்ப நம்பிக்கை கொண்டு உள்ளச்சத்தோடு நீங்க நடந்தீங்கன்னா, உங்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு. இங்க என்ன நடக்குது? காமத்தை விட சொல்றாங்க. அது நல்லது தானே! இல்லையா? இப்ப மனைவியோட காமத்தை விடுறதுக்கு எதுக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நெறைய இடங்கள்ல சொந்த மகள் கிட்ட பாலியல் அத்துமீறல் நடக்குது. பேத்தி கிட்ட அத்துமீறல் நடக்குது. அதை வந்து அது தப்பு, அது இதுன்னுவாங்க. ஆனா இங்க என்ன யோசிக்கணும்னா, சின்ன பையனா இருந்தாலும் சரி, அந்த 16 வயது நிலை படத்துல சொன்ன மாதிரி, யாரா இருந்தாலும் அந்த 16 வயது பொண்ணு மேல தான் அந்த ஆசை வர்றது. 60 ம். வயசுல வராது. இல்லையா? அதாவது 60 வயசு பொண்ணு மேல அதாவது பாட்டி மேல வராது. அப்ப அப்ப இவரு அப்பாவா ஆயிட்டாரு. இவருக்கு மகள் பிறக்குது. பெரும்பாலும் மகள் வந்து அம்மா சாயல்ல தான் இருப்பாங்க. பெரும்பாலும். அப்ப அந்த அம்மாவையே அவன் எப்படி தேர்ந்தெடுத்தான்? அழகுல தான் தேர்ந்தெடுத்தான். ஆனா அம்மாவுக்கு ம். வயசாகுது. இப்ப ம். எந்த அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணானோ, அதே மாதிரி இப்ப மகள் வரா. இவன் இன்னும் மனைவி காமத்துல ஈடுபட்டுட்டு இருந்தான்னா, கண்டிப்பா மகளை பார்க்கும்போது இவனுக்கு காம உணர்வு வரதான் செய்யும். அதுக்கு தான் காமத்தை விட சொல்றது. ம். இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். காமத்தை விடுறதுனால என்ன நஷ்டம்? உலகம் தூய்மையா இருக்கும். இல்லையா? இதாச்சு, அதாச்சு புர்கா போட தேவையில்ல. எதுவும் பண்ண தேவையில்ல. காமத்துக்காக தானே புர்கா போட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டினா ஏன் போட போறாங்க? மத்தவங்க தப்பா பாப்பாங்கன்னு தானே இந்த பிரச்சனை. சொர்க்கத்துல யாரும் புர்கா போட மாட்டாங்க, தாடி வளர்க்க மாட்டாங்க. வளரவே வளராது ஃபர்ஸ்ட். அதனால தான் ம். இந்து தெய்வங்களுக்கு யாருக்கும் தாடி, மீசை எல்லாம் இருக்காது பாருங்க. காரணம் ஆமா. அது இருக்காது அங்க. எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க. ஆனா, அந்த அழகில் மயங்க மாட்டாங்க. ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும். அதனால தான் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றார். அது மட்டும் இல்ல. இந்த 5000 வருடத்துல கடைசி ஒரே ஒரு பிறவி தான் காமத்தை விட சொல்லும். சொர்க்கத்துல இயல்பாகவே காமம் இருக்காது. அதனால தான் அங்க ஆனந்தமா இருக்கிறோம். அப்புறம் காமத்துல விழ 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 அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது காமத்தை விடுங்க. கோபம், பற்று, ம். பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் இந்த ஒரு பிறவி விட சொல்றார். விடுவதே அனைத்தையும் பெறுவதற்காக. இதுதான் அங்க ம். குரான்ல மனைவியை விட சொல்றாங்க இப்ராஹிம்க்கு, குழந்தையை விட சொல்றாங்க. அ இதெல்லாம் காரணம் என்னன்னா, இப்ப நடக்கிற விஷயம் தான் அங்க கதையாக வெளிப்பட்டிருக்கு. நிஜத்தில் நடந்தது கிடையாது. இப்பயும் மனைவி ம். குழந்தையை விட சொல்லல. பற்ற மட்டும் விட சொல்றார். அதனால ம். தான் முஸ்லீம், கிறிஸ்டின் இறந்தா அழக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அழாம யாரால இருக்க முடியும்? பற்று இல்லன்னா தான் இருக்க முடியும்.
இல்லையா? சரி. ஸோ இப்படி இங்க கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் வழிப்படி நடக்கிறது. மற்ற அனைத்தையும் ஒரு இறைவனோடு மட்டும் வைக்கிறது. வைத்தால் உங்களுக்கு நல்ல கூலி. அதாவது சொர்க்கத்தில் பல கோடி மடங்கு எண்ண முடியாது உங்களுடைய செல்வத்தை. அவ்வளவு செல்வம் உங்களுக்கு அங்க கிடைக்க போகுதுன்ற. அடுத்தது படிங்க. 180. மேலும் அல்லாஹ் தன் பேரருளால் அவர்களுக்கு கொடுத்தவைகளில் உலோபித்தனம் செய்கின்றார்களே, அத்தகையவர்கள் அது தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக எண்ணிவிட வேண்டாம். மாறாக அது அவர்களுக்கு தீங்காகும். எதை அவர்கள் உலோபித்தனம் செய்தார்களோ அதைக் கொண்டு மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் மாலையாக மாட்டப்படுவார்கள். இன்னும் வாகனங்கள் மற்றும் பூமியின் அனந்தர உரிமை அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்கிறவன். அந்த லோபித்தனம்ன்றது கஞ்சத்தனம். கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறார்? சொர்க்கத்தை கொடுக்கிறார். ஆனா சொர்க்கமாக இப்ப கொடுக்கல. இப்ப ஞானம் தான் கொடுக்கிறார். நீங்க அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்கன்ட்டு தேக உணர்வுல இருந்தவங்கள ஆத்ம உணர்வுக்கு எடுத்துட்டு வர்றார். இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க சொல்றேன். இதுதான் ஒரு அருட்கொடையினால நமக்கு கிடைச்சது. இதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இது ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை அல்லாவை நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அவரை மட்டுமே நினைக்கதான் ஆத்மா பவர் ஆகும். அப்ப அந்த சக்தி உலகம் முழுவதும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கருணையினால. இதுல அலட்சியமா இருக்கிறதான் கஞ்சத்தனம்னு சொல்லப்படுறது. இங்க அலட்சியமா இருந்து யாருக்கும் ஞானத்தை கொடுக்காம சும்மா அவங்க மட்டும் கேட்டுக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு யாரையும் அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க கடவுளுக்கு உதவி பண்ணாத காரணத்தினால அவங்க பிரஜையா தான் ஆவாங்க. ஞானத்தை எடுத்துட்டா பிரஜை ஆயிடுவாங்க. ஞானத்தை கொடுத்தால்தான் அதற்கேற்ப அவங்களுக்கு செல்வம் அதிகரிக்கும் அல்லது பதவி அதிகரிக்கும். அதனால அது நல்லதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் சேவை செய்யறாங்க இல்லையா? அது அவங்களுக்கு தீங்கு. கஞ்சத்தனத்தினாலே சேர்த்தவை எல்லாம் மறுமையில் நெருப்பு விலங்காக போடப்படும். அங்க வேலைக்காரர்களா வருவாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை இல்லையா? வேலைக்காரன், வெட்டியான் இந்த மாதிரி வருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தன்னை பிஸியா வச்சுக்கலனாலே சாத்தான் உள்ள பூந்து பாவம் தான் செய்வாங்க. அதுவும் ஒரு காரணம் அவங்க கீழான பதவியை அடையிறதுக்கு. சோ வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். நீங்க செய்யறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அது ஆக்சுவலா கடவுள் சொல்றது என்னன்னா, உங்க மனதில் நினைப்பதை அவர் பார்க்க மாட்டார். பட் உங்களுடைய காரியத்தின் மூலமாக உங்க மனதில் என்ன ஓடுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் சூக்ஷ்மாதனத்தில்ன்றாரு. இது பூமின்னு வச்சுக்கோங்களேன். இங்க மேல கடவுள் இருக்கிற இடம். இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஒளி உலகம் இருக்குது. அதுதான் சூக்ஷ்மாதனம்ன்ற. அங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகக்கூடிய ஒரு கருவி இருக்கு. எப்ப வேணாலும் நான் போய் பார்ப்பேன். ஸோ அதை பார்த்து தான் நம்ம எதுல வீக்கா இருக்கிறோம்னு தெரிஞ்சு அதற்கான சோதனை கொடுத்து நம்மளை பலப்படுத்துவார். அதற்கேற்ற ஞானத்தையும் கொடுத்து. சரி, அடுத்தது சிஸ்டர் 181. நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள் சீமான்கள் என்று கூறினார்களே, அத்தகையவர்களுடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் செவி ஏற்றுவிட்டான். இவ்வாறு அவர்கள் கூறியதையும் நியாயமின்றி நபிமார்களை அவர்கள் கொலை செய்ததையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மறுமையில் அவர்களிடம் எரிக்கும் வேதனையை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என நாம் கூறுவோம். அது மறுபடியும் படிங்க, ஃபர்ஸ்ட் லைன். நிச்சயமாக அல்லாஹ் ஏழை நாங்கள் தான் சீமான்கள் என்று கூறினார்களே, அத்தகையவர்களுடைய சொல்லை திட்டமாக அல்லாஹ் செவியேற்றுவிட்டான். ஓகே சிஸ்டர், இது என்ன விஷயம் அப்படின்னா, சொர்க்கம் வரப்போகுது, இதே பூமி சொர்க்கம் ஆக போகுதுன்னு சொல்லும் பொழுது பணக்காரர்கள் இதை கேட்க மாட்டாங்க. நாங்க ஆல்ரெடி சொர்க்கத்துல தான் இருக்கிறோம் அப்படின்றவாங்க. பணம் இருக்கிறவனுக்கு இது சொர்க்கம், பணம் இல்லாதவனுக்கு இது நரகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, துணி தைக்கிற ஊசி காதுக்குள்ள, அந்த நூல் நுழைக்கிற காதுக்குள்ள ஒரு ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியும், ஆனா சொர்க்கத்துக்குள்ள பணக்காரன் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த பண புகழ்
வசதிகளின் போதை தான் அவனுக்கு எப்பவுமே இருக்குமே தவிர, சொர்க்கத்தின் போதை, சொர்க்கத்துக்கு நான் எஜமானர் ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை இருக்காது. ஏன்னா அவருக்கு இப்பவே சொர்க்கத்துல மிதப்புல இருப்பாரு அவர். இங்க கஷ்டப்படுறவனுக்கு தான் நான் அங்க போறேன், அதுக்காக நான் இதை பொறுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த போதை இருக்கும். அப்படி இல்லாம நான் பணக்காரன்னு சொல்லி இந்த ஞானத்தை அப்பா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க பெரும்பான்மையானவர்கள். அப்ப அவங்க சொன்னதையெல்லாம் கடவுள் கேட்டுட்டார். அதுதான் நபிமார்களை கொலை செய்யறதுன்னா போய் கொலை பண்றதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்க வார்த்தையை நிராகரிக்கிறது. ஆக்சுவலா அவங்கள கொலை செய்யல, அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, சொர்க்கத்துக்கு வர முடியாம போயிடுறாங்க. ஸோ அப்ப கரித்து பொசுக்கும் நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள். ஏன்னா உலகம் ஆல்ரெடி நரகத்தின் இறுதியில இருந்தாலும் இன்னும் போக போக மோசமாக ஆக போகுது. இப்ப பணக்காரர்களாக பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களும் சமீபமா இந்த பூமிக்கு வந்தவங்க. அப்ப கண்டிப்பா சமீபமா வந்தவங்க பணக்காரர்களா தான் இருப்பாங்க, அந்த தூய்மையின் ஈர்ப்பு இருக்கும், அதனால புகழ் பெற்றவர்களா தான் இருப்பாங்க. ஆனா கடைசியில உலகம் மோசமா இருக்கும், நம்ம இறைவனுடைய நினைவுல இருந்து இந்த உடலை விட்டு மேல போயிடுவோம். கடைசியில அந்த உலக அழிவு சுத்தி குட்டி குட்டி தீவா இருக்கும், அங்க மாட்டிக்குவாங்க. கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, பயம்தான் இருக்கும். இன்னைக்கு தனுஷ்கோடியில வந்து ஒரு 10 அடி நடக்கிற தூரம் மட்டும் ஒரு திட்டு தெரியும், கடலுக்கு நடுவுல. அது ஒரு ஊரே இப்ப சும்மா ஒரு 10 அடி நடக்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி இடத்துல ஒவ்வொருத்தரும் மாட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தனித்தனியா நைட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பகலே பயமா தான் இருக்கும், நைட் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாறிடும். இப்பவே பூமியுடைய அச்சு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சுட்டாங்க இல்லையா, கடவுளும் அதுதான் சொல்லியிருக்கிறார். வந்து அதுலதான் உலகம் ஃபுல்லா மூழ்கிறது, ஒரே ஒரு பகுதி மட்டும் பூமிக்கு அதாவது தண்ணிக்கு மேல இருக்கும், அதுதான் சொர்க்கம். மற்ற இடம்லாம் குட்டி குட்டி தீவா வேற இருக்கும். ஏன்னா அது ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்குது இல்லையா, சமமாவும் இல்லை. ஸோ அங்கங்க மாட்டிக்குவாங்க, துட்டிப்பாங்க எல்லாம். குறிப்பா எல்லாரும் இந்தியாவுக்கு வந்துருவாங்க, மற்ற இடங்கள்ல இறந்தவர்கள் எல்லாம் இந்தியாவில் உள்ளவர்கள் உடலுக்குள்ள பிரவேசிக்கும். எல்லா ஆத்மாவும், எல்லா மதத்து ஆத்மாவும், குறிப்பா இந்த பிரம்மகுமாரிகள்ல அறகுறையா இருக்கிறவங்க உடம்புலதான் பூந்துக்கும். நீங்க பக்காவா தூய்மையா இருந்துட்டீங்கன்னா பூராது, அறகுறையா. ஏன்னா அவங்க மூலமா தானே ஞானம் கிடைக்கணும், அவங்க ஞானம் கேட்பாங்க, ஆனா அறகுறையா இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களுக்குள்ள பிரவேசம் ஆயிடும். அப்ப அந்த ஞானத்தை கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை நினைப்பாங்க கடைசியில. ஸோ அப்ப கடைசியில துடிப்பாங்க, அவங்க கண்ணு முன்னாடி அந்த குடும்பம், கற்பழிப்பு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஏன்னா வெறும் ஆத்மாவா இருக்கும்போது நினைச்ச இடத்துல நினைச்ச இடத்துக்கு போக முடியும், ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் போய் பார்க்க தான் முடியும். உடம்புல எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்ப தன்னுடைய மகளை கற்பழிக்கிறாங்க, மனைவியை கற்பழிக்கிறாங்கன்னா பார்த்துட்டு துடிக்க தான் செய்ய முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. எவ்வளவு கொடூரமா இருக்குமா, அப்பதான் காமத்தை வெறுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு தண்டனை அனுபவிச்சுதான் நீங்க காமத்தையும் பற்றையும் விடணுமா? அடுத்தது பற்று, நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்களோ அவங்களே உங்களை எட்டி உதைப்பாங்க. ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் நடக்கும். எதுக்காக? இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் இறைவன் என்ன மட்டும் நினை, வேற யார் மீதும் பற்று வைக்காத, எல்லா ஆத்மாவும் ஆல்ரெடி இங்கதான் இருக்குது, தற்காலிகமா உனக்கு மகளாக, மனைவியாக, கணவனாக ஏதோ ஒரு உறவுல வந்திருக்குது, இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்தது வேற ஒரு உடம்பு எடுக்க போகுது, எதுக்கு இடையில உனக்கு பற்றுன்ற? கடவுள் கொடுத்தாருன்னு தானே சொல்ற, குழந்தை கொடுத்தாலும் மனைவி கொடுத்தாலும். அப்ப கடவுள் எடுத்துக்கிட்டா நீ ஏன் கதற அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அப்ப அதனால்தான் அதை இப்ப கட் பண்ண சொல்றாரு. கட் பண்ணுங்க, நான் அனைத்தையும் புத்தம் புதியதாக்கி துக்கமே இல்லாத சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை கொடுக்குறேன்றான். ஆனா நீங்க அதை அதெல்லாம் என்னால விட முடியாதுன்னு புடிச்சுக்கிட்டீங்கன்னா இது ஆல்ரெடி நரகமா தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியலையா? இப்ப சுட்டெரிக்கிற நரகமா மாறினாதான் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே, கடைசியில அந்த நிலையும் வரும். அததான் இங்க வந்து நரக நெருப்பின் வேதனையை சுவையுங்கள் என்று நாம் கூறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பயங்கரமான எச்சரிக்கை இன்னைக்கு இது. ஓகே சிஸ்டர், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி.